1 மணி நேரமாக வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி கண்ணு வலிச்சது தான் மிச்சம். இந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்த்தாங்க. 10-15 வீடியோக்கு மேலே யூடியூப்பில் வருது. எதை செய்கிறதுனே தெரில. எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அதை வச்சு ஒரு சட்னி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ யூஸ்வலாக நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவேன். பட் இப்போ இங்கேக்கும் அங்கேக்கும் டைமிங் சேஞ்ச் ஆகிறதுனால என் தம்பி நைட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பான். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மார்னிங் சட்னி தானே நம்மளே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெட் சில்லி க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக க்ரீன் சில்லி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்காக ஒன்று மற்றபடி ரெட் சில்லி தான் போட்டிருந்தேன். இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வேகிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லைங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆனியன் போட்டாலும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே அந்த ரெட் கலர் ஆகும். ஸோ அது கூடவே முள்ளங்கி கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா அந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் ரெட் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் வந்துட்டு புளியும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டுக்காக வதக்கிட்டேங்க. நான் பார்த்த நிறைய வீடியோஸில் தனித்தனியாக வதக்கியிருந்தாங்க. மேபி அப்படி வதக்கினா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வருமா என்னன்னு தெரியல. பட் நான் அப்படியே வதக்கிட்டு எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது வதக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். பட் அரைச்சிட்டேன் எப்படியோ ஒன்று. பட் ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் சரி லேசியாக காலையிலே எழுந்து செய்கிறமே எப்படி இருக்க போதோ. எனக்கு என்னென்னா அந்த முள்ளங்கி வேஸ்ட் ஆகக்கூடாது நம்பர் 1. அதே மாதிரி வீட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா எனக்கு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி எங்கள் அம்மா செய்கிறது சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி முள்ளங்கி சட்னி சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தி ஆயிடுவேன்னு செஞ்சு சாப்பிட்டாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணி